நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். 2013 நவம்பர் 11ஆம் தேதி நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் நான் ஒரு பிரியாணி கடையில் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன் அங்கே உட்காந்துட்டு இருந்தேன்னா, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் அந்த பிரியாணி கடையை நான் இன்னொருத்தர்கிட்ட வாங்கியிருந்தேன். ஸோ அன்னையிலேருந்து அது என் கடை. அதுதான் ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாக எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் திஸ் ஆண்டர்ப்ரனரியல் ஜேர்னி. ஸோ அன்றைக்கி காலையில் ஒரு 8:30 மணிக்கு போயிட்டு கடையை திறந்துட்டு, அங்கே ஒரு 7-8 ஸ்டாஃப் இருந்திருப்பாங்க. ஒரு 30 பேர் சாப்பிட்ற மாதிரி கடை. ஸோ அவங்களுக்கு ஒரு மீட்டிங் வச்சுட்டு, நான் தான் இன்னிலேருந்து இந்த கடையை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு 3 days எனக்கு ஒரு அப்சர்வேஷன் மாதிரி தான் இருந்துச்சு அந்த கடையில். பட் பிஸ்னஸும் அந்த 3 days நல்லா இருந்துச்சு. எப்படின்னா, அங்கே நமக்கு டெய்லி பேமெண்ட்டு தான். ஸோ மீட்டுக்கு, வெஜிடபிள்ஸ்க்கு, ப்ரொவிஷன் எல்லாமே இன்றைக்கி சேல் பண்ணி நைட்டு காலையில் ஸ்டாக் சப்ளை பண்ணுவாங்க. நைட்டே பேமெண்ட்ஸ் வாங்கிடுவாங்க. அது போக அன்றைக்கி நைட்டு என் கையில் கொஞ்சம் கேஷ் மிஞ்சிச்சு. ஸோ அது அந்த 1 day ரெண்டல், 1 day சேல்ரி, இதெல்லாம் சேல்ரி கூட டெய்லி சேல்ரி தாங்க. அதெல்லாம் போக நமக்கு அந்த இது ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு 3 days போச்சு. அந்த 3 நாள் சேல் படிப்படியாக ஏறிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஓகே, டேக் ஓவர் பண்ணி நமக்கு எடுத்த உடனே ஒரு நல்ல சேல், நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் 3rd டேக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ட்ராஜடி.